ஒரு தரமான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு உங்களுக்கு பிடிச்ச மெத்தடில் சிக்கன் 65 ரெடி பண்ணிக்கோங்க. நீங்கள் எப்படி உங்களுக்கு உப்பு எவ்வளோ தேவைப்படும், மசாலாலாம் எவ்வளோ தேவைப்படும்னா அதில் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவரும் கொஞ்சம் மைதா மாவும் சேர்த்து கோட் பண்ணி 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. அப்போனா வந்து அது மேலே அந்த மேல் மாவு வந்து கொஞ்சம் கோட் ஆகி ஃப்ரை பண்ணி எடுத்து கடிப்படும்போது சூப்பராக இருக்கும் அந்த ஃப்ரைட் ரைஸில். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து ஒரு கடாயில் வெங்காயம், முட்டைக்கோஸு, கேரட்டு, பீன்ஸு உங்களுக்கு பிடிச்ச காய்கறிலாம் சேர்த்துக்கோங்க. அதில் கொஞ்சம் பெப்பர் தூள்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. காய் ரொம்ப வெந்துடக்கூடாது. லைட்டாக வெந்ததும் அதில் வந்து 2 முட்டையை நடுவில் உடச்சி ஊற்றிக்கோங்க. முட்டை நல்லா வெந்ததுக்கப்புறம் கிண்டி விடுங்க. இல்லைனா வந்து காயோடு சேர்ந்து ஒரு மாதிரி தண்ணியை விட்டுரும். அதனால் முட்டை நல்லா வெந்ததுக்கப்புறம் அதை கலச்சி விட்டுட்டு, அதுக்கப்புறம் இது எல்லாம் நல்லா வெந்ததும் இது கூட கொஞ்சம் நான் வெங்காயத்தாள் சேர்த்துருக்கேன். அது இல்லைன்னா விட்டுருங்க. கொஞ்சம் சோயா சாஸ் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை உள்ளே சேர்த்து வேக வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸை சேர்த்திங்கன்னா சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி.